சினிமா ஆரம்பிக்குது பாருங்க. ஒரு கார் வந்து நிக்குது. அது ஜெர்மன் ராணுவ கார். அதிலேயே நிறைய போர் வீரர்கள். கமாண்டர் காரில இருந்து இறங்கி அந்த ஜோடியை பிடிச்சிட்டு வாங்கன்னு கத்துறாரு. அந்த ஜோடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கமாண்டர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவங்க ஜெர்மானியக்காரங்க இல்ல, ரஷ்யக்காரங்க. விடுங்கடா, நாங்க ஆர்டிஸ்ட், ஹாஸ்பிட்டல்ல சோல்ஜர் வேஷம் போட்டு நடிப்போம். நாங்க சோல்ஜர் இல்லன்னு கெஞ்சிடுறாங்க. ஆனா ஜெர்மன் கமாண்டருக்கு அவங்க பேச்சு புரியல. இவங்க பேசுறத ஒருத்தன் கரெக்டா சொல்லு இன்னும் ஒரு சோல்ஜர் கிட்ட சொல்றாரு. அந்த சோல்ஜர் உங்க ரொமான்டிக் நாடகத்தை காட்டுங்கன்னு சொல்றான். அந்த ஆளு நாடகம் ஆரம்பிக்கிறாரு. அப்போ கமாண்டருக்கு கோபம் வந்துடுச்சு. அவருக்கு வேற எதிர்பார்ப்பு. அவங்கள கொல்லுங்கன்னு ஆர்டர் கொடுக்கறாரு. கொல்ல போற நேரத்துல ஒரு போட்டி கமாண்டர் கிட்ட தாக்குது. அப்புறம் ஒவ்வொருத்தரா சோல்ஜர்ஸ் கீழே விழுறாங்க. அந்த ஜோடி சந்தோஷத்துல தத்தளிக்குது. கடவுளுக்கு நன்றி. சாரிங்க. அந்த ஆளுதான் அவங்கள கொன்னவங்கன்னு தெரிய வந்ததும் கப்ளு அவங்கள நன்றி சொல்றாங்க. எப்படி அவங்களை பிடிச்சு வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஆளு எல்லாத்தையும் அலட்சியம் பண்ணி போயிடுறாரு. அப்புறம் சில ரஷ்ய சோல்ஜர்ஸ் காட்டுக்குள்ள போறாங்க. பனி பொழியுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப ஒரு ஆளு குளிரால நடுங்குறாரு. சோல்ஜர்ஸ் அவங்க துப்பாக்கிய அவன் மேல நோக்கி சோதனை பண்றாங்க. எதுவும் இல்ல. அப்புறம் அந்த ஆளும் அவங்க கூட போறான். இன்னும் சில சோல்ஜர்ஸ் கிடைக்குது. அவங்க அந்த ஆளை பத்தி கேக்குறாங்க. குளிர்ல நடுங்கினதுனால கூட்டிட்டு போறோம்னு சொல்றாங்க. அப்புறம் ஒருத்தன் ஒரு பழைய ஆளுகிட்ட அந்த பாத்தையில போன ஆளை கொன்னு இருக்கணும்னு சொல்றான். அடேங்கப்பா, யாருன்னு தெரியல அந்த ஆளு. ஆனா அவன் செய்ய மறுக்கிறான். அவனுக்கு ஒரு கூட்டாளி இருக்கான் பாருங்க. அவன் கடுமையா காயப்பட்டிருக்கான். சாலை முழுக்க சடலங்கள். அவங்கள பாருங்க, சோர்ந்து போயிட்டாங்க. ஒரு இடத்துல ஓய்வெடுக்கலாம்னு முடிவு பண்ணறாங்க. தீ வச்சுட்டு அந்த காயப்பட்ட ஆளு சிகரெட் கேட்கிறான். எப்போ குணமாகுவேன்னு கேட்கிறான். ஒரு முதியவர், தெரியல, ஆனா நாளை மாலை நம்ம நண்பர் வீட்டுக்கு போயிடுவோம்னு சொல்றாரு. சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த காயப்பட்ட ஆளு அமைதியா வச்சுட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். கதை முடியறதுக்குள்ளேயே அவன் இறந்து போயிடுறான். சோகமா இருக்கு. குறிப்பா அந்த கர்ப்பிணி பெண் வீரா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதியவர் அனைவரையும் சமாதானப்படுத்தி முன்னே போக சொல்றாரு. அப்புறம் படத்தின் ஆரம்பத்துல நம்ம பார்த்த இடத்தை காட்டுறாங்க. ரெட் கோஸ்ட் ஜெர்மன் ராணுவக்காரங்களை கொன்ன இடம். ஜெர்மன் ராணுவம் வந்துருச்சு. மேஜர், யாரு இந்த ரெட் கோஸ்ட்? நீங்க யாருன்னு கேட்கிறாரு. ஒருத்தனை மைனஸ், சொந்தமா மைனஸ். எப்படி மைனஸ்? கொல்ல மைனஸ் முடியலன்னு பார்த்தாச்சு. அப்புறம் மேஜர் மைனஸ் அவட மைனஸ் பிடிக்க சொல்றாரு. அப்புறம் ரஷ்ய சொல்றாரு. சேனை மைனஸ் ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மைனஸ் ரூட்ல மைனஸ் கிடைச்ச மைனஸ் அவன் மைனஸ் ஒரு மைனஸ் சேனை மைனஸ் பொருளை மைனஸ் திருடி மைனஸ் சிகரெட் கேட்கறான். ரஷ்ய சேனை மைனஸ் சிகரெட் கொடுத்து மைனஸ் மறுபடியும் இப்படி பண்ணாதேன்னு மைனஸ் மிரட்டுறான். அப்புறம் அவங்க போறாங்க. ஒரு மைனஸ் பழைய மைனஸ் குடிசை மைனஸ் காணும். அது மைனஸ் அந்த மைனஸ் பாட்டியோட மைனஸ் ஃப்ரெண்ட் மைனஸ் வீடு போற. அவங்க மைனஸ் கவனமா மைனஸ் உள்ள மைனஸ் போறாங்க. ஒரு சேனை மைனஸ் சாப்பாடு சாப்பிட மைனஸ் முயற்சி மைனஸ் பண்றான். இன்னொருத்தன் மைனஸ் தடுக்கிறான். சண்டை மைனஸ் ஆரம்பிக்குது. பாட்டி, மைனஸ் சாப்பாட்டுல மைனஸ் விஷயம் இருக்கலாம் மைனஸ் சொல்றா. பாட்டி மைனஸ் இருபட்ட ஸ்போன்கர் மைனஸ் சடல மைனஸ் பாக்குறா. அவங்க ஃப்ரெண்டு மைனஸ் இருக்கலாம் மைனஸ் நினைக்கிறா. அவங்க மைனஸ் அருகில மைனஸ் கிராமத்துக்கு மைனஸ் போய் மைனஸ் சாப்பாடு மைனஸ் எடுக்க மைனஸ் முடிவு பண்றாங்க. அப்புறம் மைனஸ் வீராவும் மைனஸ் ஒரு சேனைய மைனஸ் விட்டுட்டு போறாங்க. அப்போ ஜெர்மன் மைனஸ் ஆர்மியும் மைனஸ் அந்த வீட்டுக்கு வர்றது மைனஸ் பார்க்குறோம். வீரா அவங்கள தூரத்துல இருந்து பார்த்தாச்சு. பயந்து போச்சு. அருகில் இருந்த சோல்ஜர் இல்ல, ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க. யாரும் இல்ல. ஒரு சோல்ஜர் மேஜர் கிட்ட சொல்றான், இந்த நஞ்சுள்ள சாப்பாட்டை நான் வச்சேன். நிறைய பேரை இப்படித்தான் கொன்னேன். இந்தாங்க அவங்க ஊர் பக்கம். சர்ஜென்ட் வந்து சொல்றான், ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க. வீரா சிக்கிட்டா. தூரத்துல இருந்து அவங்கள கவனிச்சு பிளான் போடுறாங்க. கேரி சொல்றான், போய் வீராயை காப்பாத்தணும். பழசா இருக்கிற ஆள் சொல்றான், இப்போல்லாம் இல்ல. ரெட் கோஸ்ட் பத்தி சொல்றான். ஜெர்மன் சோல்ஜர்ஸ் சாப்பாடு ரெடி பண்றாங்க. வீரா பெட்டியில மறைஞ்சிருக்கா, என்ன பண்றதுன்னே தெரியல. மேஜர் சாப்பிட்டுட்டு சோல்ஜரை கத்தி கூப்பிடுறான். வீரா பயந்துடுச்சு. சத்தம் கேக்குது. ஒரு சோல்ஜருக்கு சந்தேகம். அந்த பெட்டியில என்னமோ இருக்குன்னு நினைச்சு பெட்டியை திறக்கிறான். வீரா தெரிஞ்சதும் இறக்கப்பட்டுடுறான் அந்த பெட்டி. அடேங்கப்பா, ஒரு பெட்டியிலே ஒரு பெரிய ரகசியம். மேஜர் அந்த பெட்டியை பூட்டினாரு. ஆனா அந்த பெட்டியிலே ஒருத்தர் இருக்காங்கன்னு மேஜருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த பெட்டியை திறந்தாங்க. உள்ளே இருந்து வீரா வந்தாங்க. ஏண்டா இதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. வீரா பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா எல்லாம் போய்
ஒரு சொல்றாங்க, இன்னொருத்தர் சொல்றாங்க. இன்னொரு கதை, அந்த வீரரை பார்த்துக்கிட்டே இருந்த வீரர் தான் வீரா சொல்றதையெல்லாம் மொழி மாத்தி சொல்றாரு. இது தவறான வழி வந்தாங்க, பயந்துகிட்டே இங்கே ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாரு. எல்லாரும் நம்பிட்டாங்க. அப்பதான் வீராவுடைய யூனிஃபார்ம் டி கார்டு கிடைச்சது. உடனே மேஜர் வீராவை கொல்ல சொல்லிட்டாரு. சும்மா குளிக்க போயிட்டாரு. அடப்பாவி, இந்த வீரர்கள் எப்படி ஜெர்மன் சேனையோட கவனம் மாறுதுன்னு காத்திருந்தாங்க. அப்புறம் வீரா வந்தாங்க. அடக்கடவுளே, அவங்க ரொம்ப கொடுமையா அடி வாங்கியிருந்தாங்க, கொல்ல போறாங்க. அப்பதான் வீரா சொல்றாங்க, எனக்கு குழந்தை பாவம் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அதே நேரம் ரஷ்யன் சேனை தாக்குதல், ஜெர்மன் சேனை எல்லாரும் கொல்லப்பட்டுட்டாங்க. பாடல் சத்தத்தால என்ன நடக்குதுன்னே தெரியல. ஹா ஹா ஹா. சாரி, வீரனை காப்பாத்தணும்னு நினைச்ச ஆளு வீரனை பாதுகாக்க பேசுறாரு. அப்போ அவருடைய சீனியர் சொல்றாரு, இப்போ நீயே அவளுக்கு குண்டு வைக்கணும். அந்த ராணுவக்காரன் சும்மா சிரமத்துல மாட்டிக்கிட்டான். வீராவை கொல்ல போறான். அந்த நேரத்துல அவனுக்கு குண்டு. டபுள் கில், டெத். அப்புறம் எல்லா ஜெர்மன் ராணுவக்காரங்களும் தங்களோட இடத்துக்கு போயிடுறாங்க. ரெட் கோஸ்ட் வந்துட்டான்னு தெரிஞ்சிடுச்சு. அப்பதான் ரெட் கோஸ்ட் ஒவ்வொருத்தராவும் அடிச்சு தள்ளுறான். ரஷ்ய ராணுவக்காரங்களுக்கு கூடுதல் உற்சாகம். அவங்களும் ஜெர்மன் ராணுவக்காரங்களோட சண்டை போட ஆரம்பிச்சுடுறாங்க. ஜெர்மனியோட மேஜரும் சண்டை போடுறாரு, உடையும் இல்லாம. ஆனா ரெட் கோஸ்ட் ரஷ்ய ராணுவக்காரங்க அவங்கள அடிச்சு தள்ளுறாங்க. மேஜர் பொண்ணு வேஷம் போட்டு ஓடிடுறாரு. ஆனா ஒரு ஜெர்மன் ராணுவக்காரன் சாவு நாடகம் பண்றான். நிலத்துல டவுன். இந்தாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சுடுறாங்க. ரெட் கோஸ்ட் பத்தி பேசுறாங்க. அவன் அங்கேயே மயக்கமா போயிருக்கான். அப்பதான் வீராவோட உடம்பு சரியில்லாம போகுது. டெலிவரி டைம் வந்துருச்சு. அடேங்கப்பா, இந்த ஆளுங்க எல்லாம் பயந்து நடுங்கி போயிட்டாங்க. அப்போ ஒரு பழைய ஆளு வந்து சொல்றாரு, நான் வீரன் குழந்தை பிறக்க வைக்கிறேன். அடுத்த காட்சி, ஜெர்மன் சேனைக்காரர்களை பணியில இழுத்து எடுக்குது. சட்டன்னா ஒருத்தர் வருவது தெரியுது. அருகில வந்தா அது மேஜர். எல்லாத்தையும் சொல்றாரு. சரி, ரஷ்யன் கார்களை அடிக்க எல்லாரும் போயிட்டாங்க. அதே சமயம் வீரனுக்கு குழந்தை பிறக்குது. சந்தோஷம் வெடிச்சிடுச்சு. ஆனா அப்பவே ரெட் கோஸ்ட் வந்துடுச்சு. துப்பாக்கிய போட்டு ஓடிடுச்சு. எல்லாரும் சும்மா நிதானமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. பழைய ஆளு சொல்றாரு, ரெட் கோஸ்டுக்கு ஜெர்மன் சேனை வருதுன்னு தெரிஞ்சிடுச்சு. எல்லாரும் ஆயுதம் ஏந்தி நின்னுட்டாங்க. ஜெர்மன் சேனை வந்து தாக்குது. அவங்க தைரியமா எதிர்த்து போராடுறாங்க. இத பார்த்து மேஜருக்கு கொதிப்பு வருது. சேனை அனுப்புறேன் என்று கத்துகிறார். போர் சூடு பிடிச்சிடுச்சு. ரெட் கோஸ்ட் எவ்வளவு சூப்பரா துப்பாக்கி சுடுறான்னு பாருங்க. நிறைய பேரை கீழே போட்டுட்டான்.